ஐயா வணக்கம், அம்மா வணக்கம். இப்ப ரெட்மி 12 இருந்து ஒரு மொபைல் அன்பாக்சிங் பண்ண போறோம். அந்த மொபைல் அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு வீடியோல போலாம் கைஸ். வணக்கம் மக்களே. மேடம் வந்து இன்ட்ரோ பயங்கரமாக கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி 12 5G தான் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இன்னைக்கு. இதில் வந்து பாக்ஸில் மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் அந்த மாதிரி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ப்ரைஸோட மொத்த டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த மொபைல் பற்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கேமராலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம கேமராலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா எடுத்த உடனே வந்து ஃபோன் வந்து டபால்னு வந்து விழுதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபோன் எடுத்துகிட்டு அப்படி ஓரமாக வைக்கலாம். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிடாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. பாதி டிரான்ஸ்பரண்ட்டாக, அதான் லைட் டிரான்ஸ்பரண்ட் கேஸாக இருக்குது. அதான் எப்படி சொல்கிறதுனா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் ஒரு ஒயிட் லேயர் மாதிரி ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 22.5 வாட் சார்ஜர் ஒன்று இருக்குது. டைப் சி தான் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைல்குள்ளே போகலாம். மொபைல்குள்ளே போனால் என்னென்னடா இருக்குது புகழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மெகா பிக்சல் ஏஐ டுவெல் கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். 2 கேமரா இருக்குது ஃபோனில். நல்லாவும் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கேமரா பார்க்குறதுக்கு ரவுண்டாக வந்து அந்த டிசைனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அது இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 4th Gen 2 வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஒரு 4nm ஆர்கிடெக்சரில் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்டில் வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நான் ரிவ்யூ போடுறேன் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன் நான். 6.79 இன்ச்சஸ் வந்து டாட் டிசைன் டிஸ்பிளேன்னு சொல்லுவேன். ஒரு டாட் மாதிரி இருக்குது கேமரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்ரி. ஒரு 12,500 மொபைலில் அப்படின்னீங்கன்னா இந்த மொபைலுக்கு நீங்கள் தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் கண்ணை மூடிட்டு. ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குமா புகழ் ரெட்மியில் அப்படின்னீங்கன்னா, அட கோவிந்தசாமி, இப்போ வர எல்லா ஃபோன்லேயுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதனால் தைரியமாக நீங்கள் போகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எனக்கு இந்த மொபைலில் ஃபேவரட்டான ஒரு திங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பேக் தாங்க. பின்னாடி கவர் போடாமல் யூஸ் பண்ணால் வேற லெவலில் இருக்கும்னு சொல்லுவேன். ஆனால் சேஃபாக இருக்குமான்னு தெரியல. கிறிஸ்டல் கிளாஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அந்த டிசைனை இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த கிறிஸ்டல் கிளாஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லுது சிவாஜி, கொல்லுது சிவாஜி, கொல்லுது அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கொல்லுது அந்த டிசைன். அப்படியே பல இருக்கு. அந்த கேமரா சுற்றி வேற ஒரு கோல்டு கலர்ல ஏதோ டிசைன் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் பளபளக்குன்னு தான் சொல்லுவேன். நான் அடிக்டே ஆயிட்டேன் இந்த ஃபோனுக்குன்னு நான் சொல்லுவேன். நான் தனியாக ஒன்று வாங்கி வச்சுக்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறேன் நான். அது இல்லாமல் எக்ஸ்பேண்டபிள் அப் டு 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் OnePlus ஃபோனோட ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். அதில் வந்து 2 TB எக்ஸ்பேண்டபிள் இருக்கும். இப்போ லேட்டஸ்டாக வந்த CE4 லைட்டோடது. அந்த ஃபோனை வந்து நீங்கள் பார்க்கணுன்னாலும் மேலே கார்டு தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த ஃபோனை வந்து நல்லா இருக்குது. இதில் வந்து 6GB RAM 128GB வேரியண்ட்டில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஏன்னா வேறு எந்த மொபைலும் வந்து இவ்வளோ GB RAM இவ்வளோ இதுவில் வந்து இவ்வளோ கம்மியாக ரேட்டில் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் வேற ஏதாவது மோட்டோவில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அந்த மொபைல் பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17,999 வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நான் இது அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 11,598க்கு நான் வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் தாராளமாக போய் வாங்கிக்கோங்க. சில சார்ஜஸ் வருது, அப்படி இல்லைனா வந்து 11,499 வருது. ஒரு 1000 rupees கம்மியாகுது. அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போவே ஒன்று. நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு இந்த மொபைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைன் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. ஒரு பட்ஜெட்டில் ஒரு 12,500க்குள்ளே ஒரு நல்ல மொபைல் வாங்கினா தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த ரெட்மிக்கு போங்கன்னு நான் சொல்லுவேன். ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம்
அந்த அளவுக்கு இருக்காது. கேமிங் பண்ணா மட்டும் தான் ஹீட்டிங் இஷ்யூஸ் வரும். அதனால தாராளமா நீங்க போங்கன்னு சொல்லுவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் எல்லாத்தையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய் காய்ஸ், எஸ்.